அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இப்ப பார்க்க போற பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாத பலன். இந்த அக்டோபர் மாதத்துல இந்த மாத பலன்ல இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புல உங்களுடைய மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு, குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா ரிஷப வீட்டுல இருக்காரு. செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா மிதுன வீட்டுல இருக்காரு. சூரியன், புதன், கேது இது பாத்தீங்க அப்படின்னா கன்னியோட வீட்டுல இருக்கு. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் வீட்டுல இருக்காரு. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெறாரு. ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு. அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு மாத பலன், அதாவது பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு, கேது, சனி பகவான், குரு பகவான் இதெல்லாம் வச்சு நம்ம வருஷத்துல என்ன பலன்னு நம்ம எடுக்கிறோம். சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், செவ்வாய் இதெல்லாம் நம்ம வச்சு பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் இந்த வருஷத்துல என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாத பலன். அதாவது இந்த மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை மெயினா பாத்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை வருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி, இந்த மாசத்துலயே பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி வருது. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அது இந்த மாசத்துலதான் வருது. அக்டோபர்லயே பாத்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை, நவராத்திரி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அது இல்லாம விஜயதசமி அதுல வருது மெயினா. இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா 31ஆம் தேதியில பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகை வரும். ஒவ்வொன்றுமே பாத்தீங்க இந்த மகாலய அமாவாசை பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதியே வந்துருது. இந்த மகாலய அமாவாசைனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பின்னாடி நான் சொல்றேன். 3ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பிச்சிருது. அது இல்லாம 11ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வருது. அதையும் தாண்டி தசமி, விஜயதசமி 12ஆம் தேதி வருது. 31ஆம் தேதி தீபாவளி. அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒரு மாதத்துல என்னென்ன பலன் வருது அப்படிங்கிறத, என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இதுலயும் சிறப்பான முகூர்த்தங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வருது. இதுல முகூர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு சில இதுல புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால வாஸ்து அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும். அது என்னங்கிறத விரிவா நான் சொல்றேன். 1/10/2024 அக்டோபர் மாதம், புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி இது அக்டோபர் மாத பலன். இதை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி இன்னைக்கு இந்த அக்டோபர் மாத பலனானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பார்க்க போறோம். கும்பராசியை பொறுத்தவரை இன்னைக்கு ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு. ஜென்மச்சனி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் 100% இருக்கும். இந்த சனியினுடைய தாக்கம் 100% இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இன்னைக்கு வக்ரம் பெற்று வக்ர சூழ்நிலையில இருக்கார். இந்த அக்டோபர் மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வக்ரம் பெற்று இருக்கிறதுங்கிறது ஒரு வகையில சனி தசையோ, சனி புத்தியோ, அந்தரமோ, சூட்சமோ நடந்தால் கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணும். இல்லை அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ராசிநாதன் அதாவது சனி பகவான் உங்களுக்கு 2க்கும் 11க்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் உங்களுடைய 4ஆம் ரிஷப ராசியிலிருந்து அவருமே பாத்தீங்க அப்படின்னா 9/10/2024 வக்ரம் பெறாரு. வக்ரம்னா என்ன அப்படின்னா
ஒரு கிரகம் முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்றதான் வக்ரம். ஆனா இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, சூரியனை மையமா வச்சு எல்லா கோள்களுமே இயங்குது. இயங்கையில சூரியன், புதன், சுக்கிரன், பூமி இப்படி வரிசையா வரையில இந்த பூமி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 வருஷம் எடுத்துக்குது இதை சுத்தி வர்றது. ஆனா குரு வந்து 12 வருஷங்கள் எடுத்துக்குது. 11 வருஷம் 10 மாசம் 18 நாள் அந்த மாதிரி ஒரு துல்லியமான கணக்கு அப்படின்னா, ஆனால் இந்த 12 வருஷத்துல இந்த பூமி வேகமா சுழற்சி ஆகிறதுனால அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த காலகட்டம் தான் வக்ரகதி காலம்னு சொல்றோம். அப்போ ஒரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சு நமக்கு முழுமையா கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சகல விதமான நன்மைகளுமே நடக்கும். அது எந்த இடத்துல பாக்குது அப்படிங்கிறத பொறுத்து. குரு பகவான் முற்றிலும் சுப கிரகம், நல்ல கிரகம், தேவகுரு. ஆனா அவர் வந்து ஒரு அசுபமான இடத்துல அவருடைய உடல்நிலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்லீரல் சம்பந்தமா, அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கேன்சர் சம்பந்தமான பிரச்சனை, அதெல்லாம் ஆளை கொல்லக்கூடிய விஷயம் தானே. அப்ப அதுவும் வந்து குருவினுடைய காரகம் தான். நல்ல விஷயத்தையும் செய்யறது உண்டு, கெட்ட விஷயத்தையும் செய்யறது உண்டு. அவர் அமர்ந்திருக்க இடத்தை பொறுத்து தான் நல்லவரா கெட்டவரா முடிவு பண்ண முடியும். அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடம், 10ஆம் இடம், உங்களுடைய 12ஆம் இடம். குருவாகப்பட்டவருடைய பார்வை என்பது குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றான். உங்களுடைய 8ஆம் இடத்தை பாக்குறதுனால கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இப்படிப்பட்ட இடங்கள்ல பாக்குது. அந்த இடத்துல உங்களுடைய கோர்ட்டு கேஸு பிரச்சனையா இருக்கட்டும், குடுக்கல் வாங்கல் பிரச்சனையா இருக்கட்டும், அப்பாவின் வழியில ஏதாவது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே சுமூகமான சூழ்நிலையா மாறுறதுக்கான ஒரு வழிவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் குரு பகவான். அடுத்து உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம். இந்த 10ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடிய நேரங்கள்ல கூட குருவினுடைய பார்வை அந்த இடத்தை டைரக்டா பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த தோஷமான இடத்த கூட பார்க்கும்போது அது நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டாயிருது. அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் என்பது தொழில்ல வந்து முன்னேற்றம் அடைவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாய்ப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பெரிய லெவல்ல இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப மோசமா இருக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகம், விதி ஜாதகத்தின் அமைவை கொண்டு, அதாவது விதி மதி கதின்னு சொல்லுவோம். இந்த விதி ஜாதகத்துல, ஜனன ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கோச்சாரம் நடக்குது, இதெல்லாம் பார்த்து செயல்படும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு. இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாத பலனானது 1 மாத பலனத்தை நம்ம எடுக்கிறோம். 1 மாத பலன் என்பது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான், ராகு கேது, குரு பகவான் எல்லாம் வந்து வருஷக்கணக்கில் நம்ம அதை வந்து பலனை பார்க்குறோம். ஆனால் இவர்கள் இந்த மாதக்கோள்களான சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், சந்திரன், இது எல்லாமே செவ்வாய் வந்து 1.5 மாதம். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 மாத கணக்கில் எடுக்கும்போது இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே என்ன பலனை கொடுக்குதோ அதே பலனை அள்ளி கொடுத்துட்டு ஒரே மாசத்துல போகக்கூடிய தன்மை இந்த மாதக்கோள்களுக்கு உண்டு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நல்ல கோச்சாரம், நல்ல தசாபுத்தி, உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு, லக்னாதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னா எல்லா விஷயமே அள்ளி தட்டி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் ஒரு வாட்டில். குரு நல்லா இருக்காரு, சுக்கிரன் நல்லா இருக்காரு, எல்லா கிரகமே நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடம்பரமான வீடு, அலங்காரமான மாளிகை, வாகன யோகங்கள், வசிப்பிடங்கள் எல்லாமே ஹை லெவல்ல மாறிடும். அப்போ உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே ஒவ்வொரு வகையான சூழ்நிலைகளே உங்களுக்கு சந்திக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும். இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாகாளய அமாவாசை வருது. இந்த மாகாளய அமாவாசை என்பது முன்னோர்களுக்கு தர்ப்பணம், தீதி இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கு உகந்த ஒரு மாதமாக உள்ளது. இந்த மாகாளய அமாவாசையில இறந்த முன்னோர்களுக்கு தீதி கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு கோடி புண்ணியம்.
அதை வந்து யாரும் கொடுக்காம இருக்கிறிய அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது. இந்த மாகாளய அமாவாசை ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, 6 மாச காலம் தட்சிணாயன காலம், 6 மாச காலம் உத்தராயண காலம். இந்த ரெண்டுலையுமே எப்ப இறந்தாங்க அப்படிங்கிறது தெரியாத ஒரு காலகட்டத்துல தான் மகாலய அமாவாசையில நம்ம திதி கொடுக்குறோம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இது எல்லாமே வருது, விஜயதசமி வருது, லாஸ்ட்ல கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி. இந்த தீபாவளி எல்லாமே வந்து பாருங்க ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும். இந்த தீபாவளி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதனால கொண்டாடுறோம் அப்படிங்கறது நம்ம ஒரு விரிவா பார்க்கறது அப்புறம் பார்ப்போம். இருந்தாலும் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாதத்துல உருவாகப்பட்டவர் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறாரு, 10ஆம் இடத்தை பார்க்கறாரு, உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. 12 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடல் கடந்து போறது, வேலைக்காக போறது, ப்ரமோஷன்ல போறது, சம்பள உயர்வுல போறது, சுற்றுலா போறது, ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்மை நடக்கிறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டாகும். அது இல்லாம 10 தொழில் ஸ்தானம் வந்து முன்னேற்றம் அடையும். 8 அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கும். ஆயுள் பாகங்கள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே சால்வ் ஆகிறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டாகும் இந்த கும்பராசிக்கு. கும்பராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் 100% இன்னைக்கு. அந்த 100% இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நாம சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவான பலன் தான். இந்த பொது பலனாகப்பட்டது உங்களுடைய ஜனன ஜாதகத்து நல்லா இருக்கு, அதுல எந்த குறைபாடும் இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான குறைபாடுகளே இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு பொழுதுபோக்கா எடுத்துக்கிட்டு மாத்திக்கிட்டு நன்மையா வச்சுக்கிட்டு பயணம் செய்யக்கூடிய காலமா மாறும். இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் வக்கரம், குரு வக்கரம், இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு மந்தமான சூழ்நிலையை நீடிக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியான மகர ராசியவும் பார்க்கிறாரு. சனி பகவான் தான் ராசிநாதன், கும்பத்துக்கும் மகரத்துக்குமே. மகர வீட்டை வந்து இன்னைக்கு பாக்குறாரு. 1/5/2025 மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய பார்வை கும்பராசிக்கும் விழும். அந்த தோஷமான இடத்த கூட கும்பராசியை பார்க்கையில அது சுபமா மாறுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் இந்த அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து சதய நட்சத்திரம். சதயம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம். இந்த ராகு பகவான், ஒரு ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம்னு அர்த்தம். எந்த ஒரு செயலையுமே ஒரு துரிதமா செய்யறது, அடுத்தவங்கள்ட்ட வந்து ஒரு மனம் கோணாம, முகம் சுளிக்காம சிரிச்சுக்கிட்டே பேசுறது, அந்த சிரிப்பு மூலியமா அடுத்தவங்களை கவரக்கூடிய தன்மையை கொண்டது, எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு இந்த சதயத்துக்குமே. அடுத்து வந்து பூரட்டாதி நட்சத்திரம். அது குருவுடைய நட்சத்திரம். குருவுடைய சாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அப்போ உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கறாரு, 9ஆம் இடத்தை பார்க்கறாரு, 7ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தை பார்க்கறாரு, 10ஆம் இடத்தை பார்க்கறாரு, 9ஆம் இடத்தை பார்க்கல. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் சூழ்நிலைகள்? ஏதோ ஒரு வழியில ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு 4 அப்படிங்கிறது இருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு, வீடு வாச வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே நல்லதா இருக்கு. இந்த வருஷத்துல 2025க்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இந்த கும்பராசிக்குமே. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம்னு நம்ம சொல்றோம்ல, குருவாகப்பட்டவர் வந்து உங்களுக்கு வந்து 2க்கும் 11க்கும் உள்ள அதிபதி. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பான பொன்னான எதிர்காலங்கள் உண்டு. அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திரத்துக்குமே 3யுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலையில நம்ம கொண்டு போறதும் நம்மளுடைய கையில இருக்கு. கவனம் தேவை. நன்றி, வணக்கம்.